திஸ் இஸ் டாக்டர் கீர்த்தனா ஃப்ரம் பார்த்தா டென்டல் கிளினிக். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பல்லு கட்டுறதுக்கான முக்கியத்துவத்தை பற்றி பேச போகிறேன். ஏன் நான் இந்த டாபிக் எடுத்தேன்னா, நிறைய பேஷண்ட்ஸ் வரும்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பல்லு தானே டாக்டர், இதை நான் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணுமா? ஒரு பல்லு இல்லைன்னா என்ன, என்னால் சாப்பிட முடியாதா? அதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு பல்லு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, நாளடைவில் பக்கத்தில் இருக்க பல்லெல்லாம் வந்து நகர ஆரம்பிக்கும். அப்படி நகரும் போது ஒரு பல்லுக்கும் இடுக்கில் வந்து நமக்கு கேப்ஸ் வரும். அந்த கேப்ஸ்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு இல்ல ஏதோ ஒரு அழுக்கு பொருள் போய் அங்க தங்க ஆரம்பிக்கும். அப்படி தங்கும் போது ரெண்டு விதமான பிரச்சனைகள் வரலாம். ஒண்ணு, அந்த பல்லுல சொத்த வரலாம், இல்லைன்னா அது சுத்தி இருக்க ஈர் வந்து அஃபெக்ட் ஆகலாம். அதுவும் இல்லாம அந்த பல்லு எந்த பல் இல்லையோ அதுக்கு மேல இருக்க பல்லும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பல்லும் நாளடைவுல வந்து வீக் ஆகி அதை சுத்தி இருக்க எலும்பு தேய்மானமாகி அந்த பல்லு விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள்லாம் நம்ம இழக்கும் போது நம்மளோட சாப்பிடுற திறமை வந்து கம்மியாகும். ஸோ நம்மளுக்கு வந்து உடம்புக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரியன்ஸோட லெவல்லாம் ரொம்ப கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பல் இல்லாத போதே நம்ம பக்கத்துல இருக்க டென்டல் கிளினிக் போயிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.